சும்மா தூக்கத்தில் கனவு கண்டிருப்பாங்க, அதை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறத தூக்கத்தில் கனவு கண்டிருப்பாங்க அவர் சொல்லுவாங்க. அவருக்கும் திமுகவுக்கும் உறவு இருக்குது. திமுகவோட பி டீம்னு தலைவர் சொன்னார். இப்போ இவங்க வக்பாரி சட்டத்தை எதிர்த்தா விஜயம் எதுக்குறாரு. அது என்ன பொருள், என்ன பிரச்சனை, என்ன எதுன்னு பார்லிமெண்ட்டில் பேசுனதை அவர் படிச்சிருக்காரு, நம்ம தெரியாது. ஒருவேளை படிச்சுட்டு நம்ம படிப்போம் சார் எதுக்கணும், எதுக்குறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு கூட எடுத்துருக்கலாம். அது வழக்கமான அரசியல். அவர் அதுதானே செய்கிறாரு. அடுத்து நீட்டு பிரச்சனையை அங்கே இவங்க எதிர்த்தாங்கன்னா அவர் எதுக்குறாரு. 1000 கோடி டாஸ்மாக் ஊழல் எதிர்த்து நாங்கள் போராட்டம் பண்ணால் நாடகம்னு சொல்கிறாரு. அப்போ திமுகவோட பி டீம் யார்? அப்போ திமுகவுக்கும் அவருக்கும் தான் உறவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நடைமுறை சந்தர்ப்பத்தை நடந்த விஷயங்களை நான் உண்மையாக சொல்லி கேட்குறேன். அவர் எதை கற்பனையில் பேசுகிறாரோ கனவுல பேசுகிறாரோ தெரியாது. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம்